எதன் அடிப்படையில் வாழ்கிறோம்? உடன்படிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறோம். என்ன உடன்படிக்கை? இரத்த உடன்படிக்கை. ஆமென். பிளட் கவர்னன்ட், அதாவது கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் வெளிப்பட்ட புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில தான் இன்றைக்கு நம்ம வாழுகிறோம். அதனாலதான் நமக்கு இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, நமக்குரிய ஆசீர்வாதம் எங்க இருக்குதான்? நம்முடைய சந்ததிக்குரிய ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அவருடைய பலன் எங்கே வெளிப்பட்டது என்றால், அவர்களுக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரியதாய் வெளிப்பட்டது. நல்லா கவனிக்கணும். அவருடைய சந்ததிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய பலன். அவர்கள் கர்த்தருக்கு நீதிமான்களாக கர்த்தருக்குரியவர்களாக இருந்தால், கட்டளையின்படி நியமங்கள் சரியா வாழ்ந்தால், பூமியில் அவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக பண்ணி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு எனக்கும் புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, உடையாத உடன்படிக்கை, மாறாத உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்குரியவர்களுக்கு கர்த்தர் பயந்து நடக்கிற அந்த சந்ததிகளுக்கு, தலைமுறைகளுக்கும் பரலோகத்தில் பூமிக்குரியவர்கள் எல்லாம் மேலானவை நாடுகள் என்று சொல்லும் பொழுது பரலோகத்துக்குரியவளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷங்களை எல்லாம் அங்க சேர்க்கணும், இங்க அல்ல. அப்போ நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய தலைமுறைக்கு ஆசீர்வாதம், ஆமே, செம்மையானவர்களுக்குரிய ஆசீர்வாதம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால இங்க உள்ளவர்களை விற்று தரித்தல் கொடுங்கன்னு சொல்றாரு. பூமியில் உள்ளவைகள் எல்லாம் நீங்க நாட வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எதை கொடுத்தார்? பூமிக்குரியவைகளை. அதனால சங்கீதம் பழைய ஏற்பாட்டுக்குரியது, ஆனா புதிய ஏற்பாட்டினுடைய நிஜமா இருக்கிறது. பழைய பாட்டு நிழலாகவும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிஜமா இருக்கிறபடினால் நம்ம நிஜத்துக்குரிய சுதந்திரங்களை பெற்றுக் கொள்கிறோம். நம்முடைய தலைமுறைகள் நிஜத்துக்குரிய, அதாவது இனி வரப்போகிற, ஆமேன், பூமிக்குரிய, இனி வரப்போகிற புதிய வானம், புதிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். இதை எந்த அடிப்படையில் சொல்கிறார்? கிறிஸ்துவின் சந்ததி. யாருடைய சந்ததி? நாம யாருடைய சந்ததிகள்? கிறிஸ்துவின் சந்ததிகள். நமக்கு தகப்பன் கிறிஸ்து, அவருடைய பிள்ளைகள் நாம். அவருடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையாருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா.